திரு சத்யன், இருதுருவ அரசியல் தான் இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில். 2026 இந்த இருதுருவ அரசியலுடைய தன்மையில அதை தக்க வைக்க, அந்த பிடியை இன்னும் இறுக்கமா வச்சுக்க அதிமுகவுடைய தன்மை, கட்சி கட்டமைப்பு பலம், கூட்டணி பலம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதான் திரு பிரியன் கேள்வி. சார், கேள்வி கேட்ட அவருக்கே தெரியும் பதில் என்னன்னு. ஆனால் அதை பேசக்கூடிய இடத்துல அவர் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் தனிநபர் விமர்சனத்துக்கு போக விரும்பல. 200 கோடி ஆட்டையை போட்டு ஒட்டுமொத்த திமுகவை சேர்ந்த டீமே ராஜினாமா, KN நேரு போகிற இடத்துலலாம் கட்சி தொண்டர்கள் போர்க்கொடி, இன்றைக்கி திருப்பூர் மேயரை மக்கள் முற்றுகையிட்டு உள்கட்சியிலேயே பஞ்சாயத்து, கோஷ்டி பூசல், கோஷ்டி அரசியல், கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி, இதை பேச வேண்டிய இடத்துல இன்றைக்கி எதை பேசுகிறாங்க பாருங்கள். தீண்டத்தகாத கட்சி அதிமுக, அதனால தான் யாரும் கூட்டணிக்கு வரலன்னு விமர்சனம் வச்சவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலேருந்து தலைவர் கடைசி ஆள் வரைக்கும் அப்படியே அலறி துடிக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன பேசி நரேட்டிவ் ட்ரை பண்ணுறாங்க? இது பொருந்தாத கூட்டணி, இது களத்தில் எதிரொலிக்காத கூட்டணி. தொண்டர்களுக்கே என்னமோ அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர்கிட்ட போய் அவர் சர்வே எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் தன்னுடைய கற்பனை வளங்களையும் சித்தரிப்புகளுக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுற பட்டவர்த்தனமாக வெளியே தெரியுது. எடப்பாடியார் வைத்த விமர்சனம் என்ன? அவர் உங்களுடைய நிர்வாக திறன்மை, குறிப்பாக நிதி நிர்வாகத்தை பற்றி நேரடியாக கேள்வி கேட்குறாரு. சார், 59 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரி, பல்கலைக்கழகம் கொடுத்த எடப்பாடியார் எங்கேயுமே அதை கோயிலோட உண்டியிலிருந்து வந்த காசுன்னு ஒதுக்கல சார். அது ஆளுமை, அது நிர்வாக திறமை. ஆனால் வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குற இந்த அரசு, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் ஜிடிபியில் தமிழ்நாடு 9.69 அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவாய், நேரடி வருவாய், மறைமுக வருவாய் அரசோட கஜானாக்கு வருது. நம்பர் 1 கடன் வாங்கும் மாநிலமாக இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்வி நிலையங்கள் அமைப்பேன்னு சொல்றது தான் கேள்வியாக கேட்குறது. சரி, 2 கேள்வி நீங்க உள்வாங்கிக்கலாமா? 2 கேள்வி இப்போ நீங்க சொன்னதிலிருந்து 2 கேள்வி நீங்க அதை உள்வாங்கிட்டும் பதில் சொல்லுங்க. ஒன்று, திமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இந்த அரசு மீதான அதிருப்தி, இதெல்லாம் தான் வாக்குகளாக நீங்க அறுவடை பண்ணணும். அந்த அறுவடை பண்ற இடத்துல பலத்தோடு நீங்க இருக்கீங்களா? கட்சி கட்டமைப்பா, ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒரு பலத்தோட இருக்கீங்களா, இல்ல கூட்டணி பலத்தோட இருக்கீங்களா? அது 2 தான் உங்களுக்கு தேர்தலில் பலன் கொடுக்கும். ஒன்று கட்சி கட்டமைப்பு பலம், இன்னொன்று கூட்டணி பலம். அது 2ஓட இருக்கா, ஒரு பெர்செப்ஷன் இருக்கா அதிமுகவுக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அறநிலையத்துறை கோவில்களை விட்டு வெளியேறணும், ஏன் கல்வி நிறுவனங்கள் தொடங்குறாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய கேள்வி, RSS உடைய கேள்வி. அவங்க தான் நீதிமன்றங்களுக்கெல்லாம் போனாங்க, இந்த விமர்சனங்களையும் தொடர்ந்து வைக்கிறாங்க. பக்தவச்சலம், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா ஆட்சி காலத்திலையும் தொடங்கி நடக்குது தானே அறநிலையத்துறை கல்லூரிகளை தொடங்குறது. இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாதா அப்படிங்கிறது 2வது கேள்வி. இதுதான் விமர்சனமா வைக்கப்பட்டது. சார், வரலாற்றை திரும்பி பார்க்கணும்னா அரசாங்க கஜானா காலியாகும் பொழுது தான் திருத்தணியில் கல்லூரி வந்தது, மற்ற இடங்களில் கல்லூரி வந்தது. இங்கே அரசாங்க கஜானா காலி இல்லை சார். 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க வருஷம். உற்பத்தியில் தமிழகத்தின் முதல் மாநிலம்னா அதில் வர வரி எங்கே போகுதுன்னு தானே கேள்வியாக வருது. எங்கேயுமே எடப்பாடியார் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவது தவறுன்னு எங்கேயுமே பேசலையே சார். 18 கோடி என்ன வட்டியாக வருது தெரியுமா சார்? இது அதே கோவிலில் தங்கத்தை கொண்டு போய் காணிக்கப்பட்டு அந்த தங்கத்தை உருக்குனீங்கல்ல சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதைத்தானே கொண்டு போய் வச்சுருக்கீங்க, முதலீடு பண்ணியிருக்கீங்க, அதில் வர வட்டி மட்டுமே. அப்போல்லாம் எடப்பாடி இந்த கேள்வி கேட்கலையே. இப்போ ஏன் கேட்குறாருன்னா, கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் இதில் பட்டவர்த்தனமா. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கப்புறம் அவருடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம், ப்ளூ ஐட் ஸ்கீம், அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி மக்களுக்கு போகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கீம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, இத நம்ம கொடுத்தாரா? இது நீங்க சொன்னது தாலிக்கு தங்கம் கொடுத்தாரா? ஓகே, இத நம்ம கேட்போம். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம வெறும் அரசு நிர்வாகம் மட்டும் நடக்குது. ஆனா கடனுக்கு மேல கடன் மட்டும் வாங்கிட்டு அந்த உண்டியல் காசையும் கை வைக்கும் போது அப்போ உங்களோட நிதி மேலாண்மை தானே கேள்வி கேட்கிறாரு. நிதி மேலாண்மைக்கு பதில் சொல்றது விட்டு இது RSS அஜெண்டா, ஹிந்துத்துவ அஜெண்டாங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க ஒரு சாயம் பூசுறதுக்கு. இப்போ இருதுருவ அரசியலுக்கு உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். மரியாதைக்குரிய கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட எல்லாரும் அதான் சொன்னாங்க, 3ஆவதாக ஒரு கட்சி வந்துருச்சு, திமுக எதிர்ப்பு வாழ்க்கை அதிமுகவுக்கு போகாமல் தடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு அப்படின்னு எல்லா விமர்சனமும் வந்துச்சு. ஆனால் 8.3 விழுக்காடு எடுத்த கேப்டன் அந்த இடத்துல
2011 தேர்தல், அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி வந்து திமுக எதிர்கட்சிங்கிற தகுதியை போச்சு சார். இதுதான் வரலாறு. இப்போ இன்னொன்று சித்தரிப்பு என்ன தெரியுமா? புதிதாக வந்தவர் திமுகவின் எதிர்ப்பு வாக்கை அதிமுகவுக்கு போகாமல் மடைமாற்றி விடுவார். தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோல்வி, கண்டிப்பாக வீட்டுக்கு போக போகிறோம், இனிமேல் திமுக ஆட்சி கிடையாது தெரிஞ்சா போச்சு. ஆனால் அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை எவ்வாறு ஒரு திசை திருப்பி மடை மாற்றி ஒரு சித்தரிப்பு கொடுக்கலாங்கிறத கதை ஓடுது இப்போதைக்கு. அந்த கதையில் ஒன்று தான் விஜய் வந்தால் திமுக எதிர்ப்பு வாக்குலேயே அதிமுக போகாமல் பண்ணிடுவாங்க. களத்தில் போய் பார்க்க சொல்லுங்க சார். களத்தில் சத்தியம் நீங்கள் சொன்னது கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு, களத்தில் இருக்கு. இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட், வரலாறு கரெக்டு. ஃபேக்சுவலாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னதில் ஃபேக்சுவலாக ஒரு கேள்வி. விஜயகாந்த் வந்து உங்களோட சேர்ந்தார், அதிமுகவோட சேர்ந்தாரு, அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சது. அவர்கிட்ட அப்போ 10% வாக்கு சதவீதம் இருந்ததுனால தான், வாக்கு வங்கி இருந்ததுனால தான் ஜெயலலிதாவும் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனால திமுக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை இழக்க முடிஞ்சது. இப்போ அப்படி இல்லைல்ல, பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க, பாஜகவுடைய லயபிலிட்டிஸையும் நீங்க தூக்கி சுமக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, அவங்க மீதான விமர்சனங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது முதல் விமர்சனம். இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். திரு கருணாநிதி இல்ல, திருமிகு ஜெயலலிதா இல்ல, அதிமுக பிளவுபட்டிருக்கு, விஜய்ங்கிற ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் உள்ள வராரு. இந்த சிக்கல் வேற, நீங்க பழசு பேசின சிக்கல் வேற, அந்த சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற இல்லையா? ரெண்டையும் ஒப்பிடா செய்ய முடியாதுல்ல. ஒப்பீடு செய்கிறதோட வரலாறு முக்கியம் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட் தான். 5 ஆண்டு இவர்கள், 5 ஆண்டு அவர்கள். அதை உடைக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னால அஇஅதிமுக தொடங்கினதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்த வரலாறு கிடையாது சார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அன்று மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி என்று வைத்தாலும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது அஇஅதிமுக. இதான வரலாறு. இப்போ ஒரு கூட்டணி வந்ததுனால தனிப்பெரும்பான்மைன்னு முன்னால சொல்ல முடியாதுல்ல. எங்கனால் அவர்களும் பலன் அடைந்தார்கள், எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தும் அவருக்கு மரியாதை தேர்தல் உடன்பாடு. அதுதானே நீங்க சொல்ற மாதிரி பாஜக லயபிலிட்டின்னு சொல்ற இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலும் இதே பாஜகவுடன் தான் கூட்டணி வச்சோம். இப்போ 3வது முறையாக ஆட்சி கட்டில உட்காருவதற்கு கேட்கிறோம். நாங்க 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு தாருங்கள் இரட்டை இலைக்குன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப கூட 45 கான்ஸ்டுவன்சில நாங்கள் இழந்த வாக்கு சதவீதம் வெறும் 2,16,000 வாக்குகள் மட்டுமே. ஆனால் அதே சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் பாஜக கிடைச்சாங்கல்ல. ஆனால் 2019 வரலாறு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வாஷ் அவுட்டு. ஆனால் அதே தொடர்ச்சியாக வந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கிடைச்சாங்க? எப்படி அஇஅதிமுகனால மிகப்பெரிய எதிர்கட்சியாக போய் உட்கார முடியுது? அது வெறும் 45 தொகுதிகளில் வெறும் 2,16,000 ஓட்டில் தான் நாங்கள் 45 தொகுதியை இழந்தோம். அந்த 2,16,000 ஓட்டு வந்துருச்சுன்னா நீ நாங்கள் ஆளுங்கட்சி. ஓகே, புள்ளி விவரத்தோட பேசினா புள்ளி விவரத்தோட பேசலாம். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு சாயத்தை பூசும் முயற்சி? நீங்க கேட்ட அந்த கேள்விகிட்ட போயிட்டு தோல்வி பயம் வந்திருக்குங்கிற தெளிவா தெரியுது இல்ல. நான் அடுத்த சுற்றுக்கு வரேன். திரு பிரியன், திரு சத்யன் கேட்டதுல ஒரு கேள்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பாஜகவுடன் தானே நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம். 2 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த பிறகும் நாங்கள் வந்து கூட்டணியாக 75 இடங்கள் அவங்களால பெற முடிஞ்சது. பாஜகவுக்கு 4 இடங்கள் கிடைச்சது. அப்போ பாஜகவையும் நாங்கள் தூக்கி தானே சுமந்தோம், எங்களுக்கு லாபம் தானே கிடைச்சதுன்னு தானே சொல்கிறேன். அதாவது கொங்கு மண்டலத்தில் 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த 8 டிஸ்ட்ரிக்டில் 57 இடங்கள் இருக்குது. அதில் 35 இடங்கள் வாங்கியதுனால தான் 66 வந்தது. அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவில் அவங்க பலமாக இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற ஏரியாவில் அவங்க பலமாக இல்லை. ரெண்டாவது, அப்போவே அஇஅதிமுக, பாஜக, பாமகலாம் கூட்டணியில் ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணியில் அப்போ இருந்தபோது அப்போது பைபோலார் பாலிடிக்ஸில் விஜயெல்லாம் கிடையாது. விஜயெல்லாம் இல்லை. ஸோ பைபோலாரில் அதிமுக தான் ஒரே ஆல்டர்னேட். அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைன்றதான் பாயிண்ட். ஓகே, சரி, நீங்க பதில் சொல்லிருங்க, சுருக்கமா பதில் சொல்லுங்க சத்யன். நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட போறேன். அப்போ பாமக எல்லாரும் உங்க கூட இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க. அப்புறம் விஜய் இல்ல, ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் சார். பதில் என்ன தெரியுமா சார்? அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை தலைமை. 3வது முறையாக கேட்கும் பொழுது கூட நாங்கள் போனது இரட்டை தலைமையில் போனோம். இப்போ கூட கொஞ்ச நாட்கள் முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரிந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒன்றுபட வேண்டும் இல்லவான்னு. எங்கேயுமே சரி, எலெக்ஷன் கமிஷன்லையும் சரி, கோர்ட்லேயும் சரி, எங்கேயுமே அதிமுக பிரிஞ்சிருக்குங்கிற எங்கேயுமே ரெக்கார்டே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமை. அந்த தலைமை வந்து எடப்பாடியார் அவர் மட்டும்தான். அவர் தலைமையில் தான் 2,06,00,000
Okay. உறுப்பினர்கள். சரி. அஇஅதிமுகனா எடப்பாடியார் தான் சிஎம் கேண்டிடேட். இதோட அங்கீகாரம் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019ஓட 2024 2% வாக்கு அதிகமா மக்கள் அங்கீகாரமா கொடுத்தது. சரி. இதெல்லாம் திட்டமிட்டு பரப்புற விஷ விதை. அதிமுக ஒன்றிணைணும். தெரியாதது எப்படி ஒன்றிணைக்க முடியும்? பேசுவோம். அடுத்த சுற்றுல வரேன் சத்யன். பேசி களம் காணுவதற்கு அதிமுக தயாரா இருக்கு. அடுத்த சுற்றுல வரேன் சத்யன்.